ஃபீஸ் பே பண்ண போகிறோம். பரவாயில்லக்கா, இருக்கட்டும்க்கா. நாளைக்கு வீட்டில் இருப்பீங்களாக்கா நீங்கள்? ஃபீஸ் பே பண்ணியிருக்கோன்னு மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். சர்ப்ரைஸாக இதெல்லாம் வாங்கியிருக்கோம் அவங்களுக்கு தெரியாது. வாங்க நம்ம போய் சர்ப்ரைஸ் பண்ணலாம். அவங்களுக்கு ஃபீஸ் பே பண்ணேன். முரட்டு மௌனம் பேசுமா உயிர்கதவே திறக்கும் போதே. ஃபீஸ் பே பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த அக்காவுக்கு இவங்க போயிட்டு இந்த மாதிரி கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு சர்ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்கும்போதே செம்ம அழகாக இருக்குது. இப்படி ஒரு நிகழ்ச்சியான வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காங்க. ஷாலினி ராபர்ட் அப்படின்றவங்க தான் இந்த வீடியோவை பகிர்ந்திருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா தன்னால் முடிஞ்ச உதவிகளை மற்றவங்களுக்கு செஞ்சுட்டு வராங்க. அது தொடர்பான வீடியோக்களையும் பதிவிட்டுட்டு வராங்க. அந்த வகையில் ஆட்டோ ஓட்டுநர் ஒரு அக்காவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் படிப்பு செலவுக்கு பணம் தேவைப்பட்டிருக்கு. அந்த பணத்தை இவங்க கொடுத்து உதவி செஞ்சுருக்காங்க. அதோட மட்டும் இல்லாமல் அவங்க வீட்டுக்கு போயிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்பெஷலாக கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த அக்காவுக்கு இவங்க கிஃப்ட்டை வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இவங்களை பார்த்தோன்னே பயங்கர சந்தோஷம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னமா இது, ஏற்கனவே உதவி பண்ணிட்டியே, மறுபடியும் எதுக்கு கிஃப்டெல்லாம், அதுவும் இவ்வளோ காஸ்ட்லியாக எதுக்கு வாங்கிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறமா அங்கே வந்தவங்களுக்கு ஆசையாக பூவை கட்டி அந்த பூவை எடுத்து அவங்க தலையில் வச்சு விடுறாங்க. அதுலேயே எவ்வளோ பாசம், எவ்வளோ அன்பு நம்மளால் பார்க்க முடியுது. இப்படி ஒரு நிகழ்ச்சியான வீடியோவை அவங்க ஷேர் பண்ணியிருக்கிறத பார்க்கும்போது ஆஹா, கடவுள் உங்க ரூபத்தில் தாங்க வந்துட்டு இருக்காரு அப்படின்னு பல பேரும் இந்த வீடியோவை பார்த்து கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. நம்மளால முடிஞ்ச சின்ன உதவிகள் இன்னொருத்தவங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப அழகான சந்தோஷத்தை ஏற்படுத்தும் அப்படின்றதுக்கு இந்த ஒரு வீடியோ உதாரணமா இருக்கு. இதை பார்க்கும்போது நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.